கேட்டிரோ நம்புவீர்கள் கருடவாகனம் நிற்க. அந்த கருடவாகனம் இருக்கா பாருங்கன்னு சொல்றா பாருங்க. அந்த கருடவாகனத்தை காமிக்கணும்னா அதுக்கு நாச்சியார் புருஷகாரம் பண்ணாதான் சேவிக்க முடியும். ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மட்டும் இல்லை, நம்முடைய சனாதன தர்மத்துக்கே இருக்கக்கூடிய பெரிய உன்னதமான நிலை என்னன்னா நாச்சியார். அதனால தான் எங்க போனாலும் சரி முதல்ல ஸ்ரீ சம்பந்தம் இருக்கான்னு பாப்பா. நம்ம எது பத்திரிகை எழுதினா முதல்ல ஸ்ரீ தான் போடுவோம். ஏன் சொன்ன நாராயண போட்டான தப்பான்னு? தப்பு. பிராட்டி சம்பந்தம் இருந்தா தான் அங்க வாழ்ச்சி. பிராட்டி சம்பந்தம் இல்லையா வாழ்ச்சி கிடையாது. அப்ப நாச்சியார் சம்பந்தம், மோகினி சம்பந்தம் இல்லை, நாச்சியார் சம்பந்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அடுத்த தடவை மாற்றிக்கணும், அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போ நாச்சியார் சம்பந்தம், அநாச்சியார் சம்பந்தம் உடனே என்ன? வேதாத்மா விகேகேஸ்வரா. அந்த வேதம் சொல்லியிருக்கு சுவாமி. அந்த வேதம் யாரு? அந்த வேத ஸ்வரூபியே கருடன். அந்த கருடன் என்ன பண்றான்? 2 திருக்கைகளால் நம்மெல்லாம் இங்க இப்படி நம்ம திருக்கோலம் சாத்திரிச்சு பகவானுடைய 2 திருக்கைகளை கொண்டு வந்து எங்க பண்றோம்? இந்த அவருடைய 2 திருக்கைகள்ல பகவானுடைய 2 திருவடிகளை சேர்க்கிறோம். அப்படிதான் இங்கெல்லாம் அலங்காரம் பண்றா. தொண்டை மண்டலம் அப்படிதான் அலங்காரம் பண்றா. ஆனா அது அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு திருவரங்கம் அந்த தெற்கு பக்கம் திவிதேசலாம் போனேன்னா திருவடியே கீழே வராது, இங்கதான் இருக்கும், தோல்ல தான் இருக்கும், தொழில் தான் இருக்கும். என்னன்னா இப்ப கருடன் இப்படி கை வச்சுட்டு இருக்காருன்னா இப்படி வச்சுட்டு இருப்பார். இங்கெல்லாம் இப்படி வச்சுட்டு இருக்கா பாருங்க, அங்கெல்லாம் இப்படி இருக்கும். இந்த பாருங்க, நான் முழுமுதற் கடவுள்னு சொன்னனே, எனக்கு மேல இருக்கா பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு. நீங்க ஸ்ரீரங்கத்தில் போனா அப்படியே சேவிக்கலாம். அப்படி அதுதான் வேதாத்மா விகேகேஸ்வரா, வேத ஸ்வரூபி. நான் வேதம் வேதம் வேதம்னு சொன்னேனே, மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் வேதைஷ சர்வேகி அகமேவிய வேத்யகா. நானே வேத புருஷன். கண்ணன் கீதையில சொல்றான், நானே வேத புருஷன் அகமே வேத்யகா அப்படின்னு சொல்றாங்க. அகம்கி சர்வான் அகம்கி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. நானே எல்லா யாகங்களையும் எல்லா யாகமாகவும் கடல்ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல்ஞானம் ஆவேனும் யானே என் கடல் ஞானம் உண்டேன் செய்கின்ற விதியெல்லாம் யானே என்னும் செய்வானின் எனகலம் யானை எல்லாம் நானே நானே நானே. அந்த 11ஆம் அத்தியாயம் 12வது விஸ்வத்தை காமிச்சாரணும். அது அப்படியே ஆழ்வார் கடல் ஞானம் செய்தேன் என்று காமிக்கிறார். அது எங்க தெரியுதுன்னா நாச்சியார் திருக்கோலம் காமிச்ச உடனே மேற்கொண்டு கருடவாகனத்தை சேவிக்கிறான். 5ஆம் நாள் உற்சவத்தில் ஆச்சரியமான கருடவாகனம். அந்த கருடவாகனம் அந்த 5ஆம் நாளானது நடந்தது. பிள்ளைகளாகவும் பிறக்கிறது. நிறைய நல்லது செஞ்சிருந்தோம். அவங்க பிறந்து நம்ம வயசான காலத்துல அரண்மனையில உட்கார வச்சு பார்ப்பாங்க. நிறைய பேரை ஏமாத்தி இருந்தோம். அதுவும் பிள்ளைகளாக பிறந்து உயிரை எடுத்துரும். நாம் செய்த வினைகள் தான் நமக்கு வரும். எவ்வளவு பேர் எஸ் சொல்றீங்க, ஒப்புக்கொள்ளுகிறீர்கள்? கரெக்டு தானே? அப்ப அந்த பிரிவு இவர் மாட்டிக்கிட்டார். இவர் சொன்னாரு, பகவானே என்னால முடியாது, எண்ணெய் சட்டியில போட்டு மனிதர்களை பொறிக்க வேண்டும், நரகம் அந்த மிஸ்ரம் ததைவம் ரௌரவம் கும்பி பாக்கம் இருட்டு அறையில் போட்டு தண்டிக்க வேண்டும், அவர்களை இந்த என்ன சொல்றது உயிர் அந்த ரெப்டைல்ஸ் ஊர்வன அதுக்கு உள்ள போட்டு இது பண்ணணும், தண்டனை, என்னால இதெல்லாம் முடியாது. நாராயணர் சொன்னார், வெங்கடகிரி வாசா ஹரே முராரே வெங்கடகிரி வாசா பதித பாவன பாப விமோசன பதித பாவன பாப விமோசன நத ஜனநாவன நந்த நந்தன அண்டஜ வாகன அதமேலு மோகன அண்டஜ வாகன அதமேலு மோகன சனகாதி வந்தித சரணாரவிந்த. நீ கவலையே படாத, உனக்குத்தான் முழு பொறுப்பும். நீ என்ன முடிவு வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள். நான் கூட இடையூறு செய்ய மாட்டேன். யாரை எப்படி வேணா தண்டிச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த கழுத்துல துளசி மாலை போட்டுக்கிட்டு சைவ உணவை சாப்பிட்டு கொண்டு ஜபமாலைய கையில வச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் விட்டுரு. கழுத்துல துளசி மாலைய போட்டு அதுக்கப்புறம் என்னது சைவ உணவை சாப்பிட்டு கொண்டு ஜபமாலைய கையில வச்சுக்கிட்டு, ஆமா அதெல்லாம் நம்ம ஆளுதான், அவங்கள மட்டும் விட்டுரு அப்படின்ட்டார். அதாவது
தர்மா, உன்னுடைய கடமையில் நான் கூட வந்து இடையூறு செய்ய மாட்டேன், உனக்கு சுதந்திரமாக என்ன முடிவு வேண்டும் என்றாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தர்மருக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டார். தர்மராஜனும் தன்னுடைய பணியை தொடங்கினார், தன்னுடைய சேவையை தொடங்கினார். அந்த கோர்ட் நீதிமன்றத்துக்குள்ள அவர் நுழையும் பொழுது அவருக்கு ஒரு பயானகமான உருவம், கண்கள் சிவப்பு நிறத்துல, தலையெல்லாம் செம்பு நிறத்துல மாறி கடுமையான ஒரு உருவம். அந்த உருவத்தின் பெயர் தான் யமன். அவருடைய ஆன்மீக உருவத்தின் பெயர் தர்மராஜன். நீதிமன்றத்துல போய் அவர் வந்து அந்த டியூட்டி ஆபீசர், கடமையை செய்யக்கூடிய அலுவலராக மாறும்போது அவருடைய பேர் என்ன? யமராஜன். பார்த்தாலே பாதி உயிர் போயிரும். 12 மாசத்துல ஒரு மாசம் இருக்கு. அது எந்த மாசம்? ஆடி மாசம். ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போயிரும். ஏன்னா பாக்கி மாதத்துல வந்து யமனுக்கு வந்து கொஞ்சம் டார்கெட் இருக்கு. ஆடி மாசத்துல டார்கெட் அவருக்கு அதிகம். கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கிறது, வயசா இருக்கிறது, நாளைக்கு எல்லாம் கொண்டு போயிருவார். அதெல்லாம் உண்மைதான். அந்த மாதத்தில் அவர் அதிகமான உயிர்களை இதெல்லாம் கேட்டு பயந்துட்டு நாளைக்கு வராம இருந்துடாதீங்க. அப்படி ஒரு டியூட்டி, ஒரு கடமையை கொடுத்து விட்டார்கள் யமராஜனுக்கு. அவரும் அதை சரிவரச் செய்து கொண்டிருந்தார். அப்பதான் மகாபாரதம் ஒரு கதை சொல்லுது. ஒரு இளவரசி குளிக்க போனாங்க. குளிக்க போன இளவரசி என்ன செய்தார்கள்? தன் நகைகளை எல்லாம் எடுத்து குளக்கரை, அந்த குளத்தோட கரையில வச்சுக்கிட்டு குளிக்க போனாங்க. காவலர்கள் திரும்பி நின்று கொண்டிருந்தார்கள் இளவரசி குளிக்கிறதுனால. அந்த நேரத்துல ஒரு திருடன் வந்து அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். இளவரசி கத்துகிறார்கள் திருடன் என்று சொல்லி. காவலர்கள் பின்னாடி பிடிக்க ஓடுறாங்க. அவனும் தப்பிச்சிடலாம் நினைச்சான். ஆனா காவலர்கள் மிக பக்கத்துல வந்து விட்டார்கள். மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்துல அந்த நகைகளை ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ள வீசி விட்டார். அங்க ஒரு முனிவர் கண்ணையெல்லாம் மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு பெயர் மாண்டவ்யன் என்று பெயர். தமிழில் ஆணி மாண்டவ்யன் என்று சொல்வார்கள். மாண்டவ்யன் என்று அந்த முனிவரோட பெயர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவே, மகாபாரதத்துல ஒரு உபகதை சொல்லணுமா வேண்டாமா? அப்ப இந்த மாண்டவ்ய முனிவர் பேசாம உள்ள உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த திருடன் என்ன செய்தான்? நகையெல்லாம் எடுத்து அந்த ஆசிரமத்துக்குள்ள வீசிட்டு தப்பித்து ஓடிவிட்டான். காவலர்கள் வந்து இந்த முனிவரை பிடித்து விட்டார்கள். ஏப்பா, இந்த வேஷத்தை போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? ரொம்ப கஷ்டங்க இந்த காவிய போட்டுட்டு நடக்கிறது. பார்த்தாலே மக்கள் திருடனை பார்க்கிற மாதிரி பார்க்கறாங்க. நான் வேற ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு அம்மா குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை கிட்ட சொல்லுது, நீ படிக்கல ஒழுங்கா பிரபு கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். நான் என்ன பூதமா? அந்த அம்மா உண்மையிலுமே நடந்த விஷயம். அந்த அம்மா என்ன பார்த்து கேட்கிறாங்க, இவ ஹோம்ஒர்க் இவ ஒழுங்கா படிக்கலன்னா நீங்க பிடிச்சிட்டு போயிருவீங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே தலையாடு. நம்ம என்ன பூதமா? அந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டது இந்த காவி உடை. அப்ப இந்த முனிவரையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் மன்னர் முன்னாடி. முனிவர் பேர் என்ன? மாண்டவ்யன். முனிவர் சொன்னார், நான் எந்த தவறையும் செய்யவில்லை. பாருங்க, சில நேரத்துல தப்பே பண்ணாம தண்டனை வந்து கிடைக்கும். எங்கேயோ போறதெல்லாம் நம்ம தலையில விழும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தவறே செய்யாமல், அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது, ஏதோ வழியில போறதெல்லாம் நம்ம தலை மேடும். அது வந்து இயற்கையின் சோதனை என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் இருந்து விட வேண்டும். நாம் செய்யாத தவறுக்கு நம்மை இந்த உலகம் பழி சொல்லும் பொழுது பேசாமல், கர்மவினை என்று நினைத்து கொண்டு பேசாமல் இருந்து விட வேண்டும். அந்த நேரத்துல நம்ம எதிர்த்தோம், பிரச்சனை பெருசாயிடும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு, எனக்கும் பிரபுவுக்கும் சண்டை. பிரபு பேரு, எனக்கும் பிரபுவுக்கும் சண்டை. ஓகே, ஒரு 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 நிகழ்வு, ஒரு பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் 2 காரணங்கள் உண்டு. உங்களுக்கு இந்த ஸ்லோகம் தெரியுமா?
ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த. எதுக்கு ரெண்டு காரணம்? ஒரு காரணம் பத்தாதா? ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? சர்வ காரண. நம்ம வாழ்க்கை, இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஒரு விளக்கம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பத்துக்கு எல்லாம் இரண்டு காரணங்கள் உண்டு. இங்க கூடி இருக்கிற நண்பர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில துன்பம் இருக்கு? யார் வாழ்க்கை பரவாயில்லப்பா, 4 பேர் தான் கை தூக்கி இருக்காங்க. சின்னது பெருசா எல்லாருக்கும் இருக்கும். ஒண்ணு இல்லைனாலும் சரி முட்டி வலியாவது இருக்கும். எவ்வளவு பேருக்கு முட்டி வலி இருக்கு பாருங்க. ஒருத்தர் 2 கையை தூக்கிட்டார், சரண்டர். உடல்ல எல்லா எலும்பும் வலிக்குது சார். ரைட். ஏதாவது தொந்தரவு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் துக்கத்திற்கும் 2 காரணங்கள் உண்டு. ஒன்று தற்காலிகமான காரணம், இனி ஒன்று நிரந்தரமான காரணம். தற்காலிகமான காரணம், நான் பிரபு கூட சண்டை போட்டுட்டேன். நிரந்தரமான காரணம் கர்ம வினை. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்கு யார் கூடயாவது சண்டை நடக்கும் அப்படின்னு இருக்கு. நான் இவர் பக்கத்துல இருந்தனால இவரு கூட சண்டை போட்டுட்டேன். ரோட்ல இருந்தேன்னா தெருவுல யார் கூடயா சண்டை போட்டிருப்பேன். வீட்டுல இருந்தா பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருப்பேன். ஆனா 8 மணிக்கு என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். கர்ம வினை. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த தற்காலிக காரணத்தோடு சண்டை போட்டு கொண்டிருப்போம். நிரந்தரமான காரணம் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் 2 காரணங்கள். என் பக்கத்துல நிற்கும் தற்காலிகமான காரணம் ஒன்று, கர்மவினை நிரந்தரமான காரணம் ஒன்று. எது முக்கியமான பிரச்சனை? தற்காலிகமான காரணமா கர்ம வினையா? ஆனா அதை விட்டுட்டு இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அவங்கிட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கர்ம வினை அங்க செயல்படும். அப்போ இந்த முனிவர் போறாரு, சரியான கோபம் அவருக்கு, மாண்டவ்ய முனிக்கு. நேர யமனிடம் சண்டைக்கே சென்று விட்டார். நான் எந்த தவறையும் இந்த வாழ்க்கையில் செய்ததே கிடையாது. அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? மன்னர் என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா அவருக்கு? இப்படி காவி உடையை போட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே. சாதாரண ஒரு திருடன் தவறு செய்தா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மாணவன் ஒரு 100 வெள்ளி திருடிட்டான். அரசாங்கம் என்ன செய்யும்? மாணவன் 100 வெள்ளி திருடினாலும், ஆசிரியர் 100 வெள்ளி திருடினாலும் அரசாங்கம் ஒரே விதமான தண்டனையை தான் தரும். சரிதானே? ஆனா இயற்கையின் யமனின் சட்டத்துல எப்படின்னா, மாணவனுக்கு சிறு தண்டனையும் ஆசிரியருக்கு அதிகமான தண்டனையும் கிடைக்கும். ஏன்? தெரிஞ்சவர் இல்லையா? இதை தெரிந்தவர், அனுபவித்தவர், உண்மையை சொல்லிக் கொடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர். அவரே இந்த தப்ப பண்ணுனா, இதுதான் யமனின் நீதிமன்றம். நம்ம ஒரு கொலையை செய்தால் அரசாங்கம் ஒரு முறை எனக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுக்கும். யமன் ஒரு கோர்ட்ல 10 கொலையை பண்ணுனா, அரசாங்கம் 10 கொலை பண்ணுனாலும் ஒரு மரண, நம்மள 10 தடவை கொல்ல முடியுமா? ஆனா யமனுடைய நீதிமன்றத்துல 10 தடவை மரண தண்டனை நடக்கும். எது பர்ஃபெக்ட்? அவரோட மன்றம் தான் பர்ஃபெக்ட். அப்போ கோபம் வந்து விட்டது ஆணி மாண்டவ்யனுக்கு. நான் எந்த தவறையும் செய்யவில்லை. மன்னர் சொன்னாரு, கேவலம் காவி உடையை அணிந்து கொண்டு இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டாயே, திருட்டை செய்து விட்டாயே என்று சொல்லி ஒரு பெரிய ஆணி மேல எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஈட்டி மாதிரி ஒரு விஷயம், ஒரு இது, அந்த இதுல ஏறி அப்படியே உட்கார வச்சு அந்த மாண்டவனியோட உடம்பெல்லாம் பிளர்ந்து அப்படியே இறந்துட்டார். நரகத்துக்கு சென்றார் மாண்டவ்யன். சென்று யமனை சண்டைக்கே போயிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? உடனே இவர் யமன் சொல்றாரு, நீ சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது வண்ணத்து பூச்சிகள் வெட்டுக்கிளிகளை பிடித்து விளையாடி, இங்க கூடியிருக்கிற பக்தர்கள்ல நண்பர்கள்ல எவ்வளவு பேர் சின்ன வயசுல இந்த வெட்டுக்கிளி வண்ணத்து இதெல்லாம் பிடிச்சி விளையாடினீங்க? ஏன்னா இப்ப அது இல்ல, தப்பிச்சாங்க. அன்னைக்கு நிறைய இருந்தது. சரி, இந்த வண்ணத்து பூச்சியை பிடிச்சு விளையாடி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? செத்து போகாது, நம்ம கொன்றுவோம். கரெக்டா சொல்லுங்க.
ஏதோ ஏன் தவறில்ல தானே செத்து போன மாதிரி. வண்ணத்து பூச்சி சாகல. நம்ம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.